உலகம் முடியும் வரையில் உந்தனோடிருப்பேன் என்றவர் வாக்குமாறிடான் ஈசரவர். நம்பிடுவாய் துணையவரே. உலகம் முடியும் வரைக்கும் உந்தனோடிருப்பேன் என்றவர் வாக்குமாறிடான் ஈசரவர். நம்பிடுவாய் துணையவரே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாக பாய்ந்திடுதே. இந்த ஆத்தும நேசரையே என்றும் வாழ்த்தியை பாடிடுவே. மலை போன்றதொரு சோதனையில் மகிபனவர் கைவிடாரே. கல்வாரியின் அன்பினையே நம்பிடுவாய் துணையவரே. மலை போன்றதொரு சோதனையில் மகிபனவர் கைவிடாரே. கல்வாரியின் அன்பினையே நம்பிடுவாய் துணையவரே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாக பாய்ந்திடுதே. எந்த ஆத்தும நேசரையே என்றும் வாழ்த்தியை பாடிடுவே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது அதிகாரம் 8வது வசனம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரியமானவர்களே, தாவீது அரசன் பல அனுபவத்தை அனுபவித்து பல அனுபவசாலியாக அவர் இருந்த போதிலும் அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த காரியங்களை வைத்து அவர் சொல்கிறதான காரியம், மனுஷனை நம்ப வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் பேரில் மாத்திரமே பற்றுதலாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதுவே நலம் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று வேதத்திலே நாம் எழுதியிருக்கிறதை பார்க்கின்றோம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொள்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எந்த மனுஷனும் பொய்யன் என்று வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நாம் தேவாதி தேவனை நம்புவதை விட்டு மனிதர்களை நம்புவதினாலே நமக்கு சாபங்கள் வருகிறது என்று சொல்லி வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது. ஆம், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொள்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சாபங்கள் நமக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம் பிள்ளைகளுக்கு, நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், இனிமேலாகிலும் மனுஷனை நம்பாமல் கர்த்தரையே நம்புவோம். கர்த்தர் பேரில் மாத்திரமே பற்றுதலாய் இருப்போம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.